கெட்ட வேலை ஊருக்குள்ள செல்லமா. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே இந்த மாதிரி ஒரு குரூப் அதாவது இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி எப்பயும் போல் எம்டியாக வந்து பீட் மார்க் தான் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க்கில் அதுலேயும் உங்களுக்குலாம் இமேஜ்லாம் ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி இமேஜ்லாம் ஆட் பண்ணணும் தெரியலன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோ லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு எல்லா பீட் மார்க்குமே நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து வரிசையாக ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கீங்க இதில் இதில் எப்படி இப்போ உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏஏன்னு போட்டு ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுதா. இப்போ நீங்கள் என்னோட நேம் ஃபுல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அதாவது நான் கொடுத்துருக்க அந்த வீடியோ இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டோட நமக்களோட டெக்ஸ்ட்டும் வந்து ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இனி மீத இருக்கிறது இந்த இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை எப்படி இதை விட ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த 2 எஃபெக்ட்லேயே நம்ம ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சேக் எஃபெக்ட்டில் இந்த மொதல் எஃபெக்ட்டை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். அந்த லேயரோட எல்லாமே காப்பி ஆயிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க லிரிக்ஸ் போக ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு இமேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணால் அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் ஸோ அதே மாதிரி அந்த இமேஜ் டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் கீழே இந்த சும்மா அந்த பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் டச் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜுக்கு இந்த ஒரே எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட லாஸ்ட் வர இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த மீத நடுவில் விட்ட ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீத இருக்குது என்ன இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை எப்பயும் போல் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது ஃபஸ்ட் இமேஜில் நம்ம ஆல்ரெடி மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2வது இமேஜ் பதிலாக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த 2வது இருக்க இமேஜில் ஃபஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்குது இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.